பூவை வாழையில கட்டி வரும்போது வாங்கிட்டு வருவாங்க சண்டே சர்ச் வச்சு போறதுக்கு. அந்த பூல என் தங்கச்சிக்கு ஜாஸ்தியா போயிடுமோ, எனக்கு தான் வேணும்னு அவ்வளவு ஆசையோட இருந்த பூ. இது ஃபுல்லா திறந்து இருந்துச்சு. மேரேஜ், கல்யாணம் ஆச்சு, விருப்பப்பட்ட மேரேஜ். அந்த மேரேஜ்லயும் ஹஸ்பண்ட் மைண்ட் வாஸ் லவ் மேரேஜ். என் ஹஸ்பண்ட் அவ்வளோ அவர் வந்து இஸ் அ மிலிட்ரி மேன், எக்ஸைஸ் மேன். அவ் இஸ் நாட் அவங்களும் லைஃப் இருந்தோம். பட் வென் ஹி பாஸ்ட் அவே, என்னை திரும்பவும் எல்லா விதமான அலங்காரமும் பண்ணி என் தலையில அவ்வளோ பூவியும் வச்சு ஒரே ஒரு வார்த்தை, அப்போ கூட இருக்கவங்க, சொந்தக்காரங்க, எங்க அத்தைங்க, ஊர்ல இருந்து வந்திருக்கவங்க எல்லாருமே சொன்னது, கடைசியா அந்த பொண்ணுக்கு பூவை வச்சு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க சொல்லுங்க. இந்த வேர்ட் ஹர்ட்டட் மீ டில் நவ். அது வந்து அந்த பூ அப்பவே பறிக்கட்டும். ஏன் நான் சரி ஒத்துக்கிறேன், குங்குமம் எனக்கு அது பாதியில வந்தது, ஒத்துக்கிறேன், மெட்டி எனக்கு பாதியில வந்தது. பட் பூ எனக்கு எங்க அப்பா எவ்வளவு முக்கியத்துவம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களோ, நடுவுல என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. அந்த பூ பறிக்கப்பட்டதுனால எனக்கு இப்ப வரைக்குமோ அது மேல வெறுப்பா இருக்கு. இப்போ எனக்கு ஆசை உண்டு, பூ வைக்கணும்னு ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு விருப்பம் இருந்தது. ஆனா அந்த பூ வைக்கிறப்போ எனக்கு என்னமோ எங்க அப்பா அம்மா சங்கடப்படுவாங்களோ, இந்த சமூகம் என்ன பாக்குறது வந்து பூ வச்சுட்டா இவளுக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு, இவ கல்யாணம் பண்ணிக்க போறாளோ, இந்த மாதிரி நிறைய பேச்சு வந்துச்சு. ரொம்ப அந்த ஒரு 7 to 8 years இந்த கஷ்டம் இன்னமும் போயிட்டு இருக்கு எனக்கு. இப்பவும் எனக்கு அந்த பூ வைக்கிறதுக்கு முடியல.